துப்புரவு பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்த பணியாளர்களாக வேலை செய்யக்கூடியவர்கள் சென்னை மாநகரத்திற்குள் தண்ணீரில் தத்தளிக்கிற காட்சி தாங்க முடியாத வேதனையை தருகிறது. உரைகள் இல்லாமலேயே சாக்குடைக்கில் இறங்கி அடைப்புகளை எடுக்கிற அவலச்சூழல் சென்னையில் இப்பொழுது நடையும் பெற்று கொண்டிருக்கிறது காட்சிகள் இருக்கு. சாதாரண நாள்லேயே அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இப்போ மழை, இப்போ எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது, வெள்ளம் வருது. இப்போ அவங்களோட கஷ்டம் இன்னும் அதிகமாக இருக்குமே. நான் கேட்குறேன், அவர்களுக்கு யாராவது இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்களா? இந்த அரசின் 3 வேளை உணவு திட்டம் சொல்லுகிறார்கள். தனியார் மயமாக்கப்பட்டிருக்கிற துப்புரவு பணியாளர்கள் அரசியல் சோறு போட வேண்டும். இந்த கேள்வி எல்லாரோட கேள்வியாகவும் இருக்கு. ஒன்று. கேட்கவே இல்லை, வேலையை தான் நிரந்தர பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. 2வது, ஆமாம், எங்களுக்கு தேவை சோறு அல்ல, எங்கள் வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் சோறு போடுவதற்கு சம்பளத்தை ஏற்றித்தாங்க அல்லது வேலையை நிரந்தரம் செய்யுங்கள். இதுதான் தனியார் மயமாக்க வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சென்னை மாநகரம் காற்று அடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கா வாகைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கும். இப்போ அரசுக்கு பெரிய கவலை என்னன்னா, அந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த மரங்கள் ஒடியாமல் போச்சே, ஒடிஞ்சிச்சுன்னா அதில் ஒரு தொகையை ஒதுக்கி லாபம் பார்த்து கொள்ளையடிச்சிடலாமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் இந்த மழை இந்த அரசுக்கு எதிராக இருக்கிறது.